அரசு டிவி. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 109வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களின் தலைமையில் அதிகாரிகள் முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். அதுக்கப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் போன தடவை ஏற்பட்ட அந்த மழை வெள்ளம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அவங்க தங்களுடைய சொந்த பங்களிப்பாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க. அதை பத்திரிகையாளர்களும் இந்த பகுதியை சார்ந்த மக்களும் என்றுமே மறக்க முடியாது. ஸோ அந்த வகையில் மேடம்க்கு நன்றி. அதேபோல் செல்வம் சார் அவர்கள், ஏன்னா போன வெள்ள மழை அப்படின்றது போது இரவு 11 மணிக்கு எங்களுடைய பஜனைகள் மெயின்ஸ் முதல் தெருவெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஸ்டாக்மெண்ட் ஆகும்போது நான் தெரியப்படுத்தினோடனே இம்மீடியட்டாக களத்திலேருந்து ஒரு மணி நேரத்தில் அதை ஷார்ட் அவுட் பண்ணாங்க. இந்த தடவை அதிகமாக மழை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வகையில் வரக்கூடாது, பிரார்த்தனைகளாக இருக்கணும். எங்களுடைய பஜனைகள் முதல் தெருவை பொறுத்தவரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை என்ற போதிலும் அந்த கொஞ்சம் தண்ணி தேங்கிறது வழக்கம். போன வரைக்கும் மேடம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அப்படி தேங்கிற பட்சத்தில் அதை நம்ம கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி எங்கள் தெருவில் ஸ்பீட் பிரேக்கர் ஏன்னா அது ஸ்விக்கி எல்லாரும் முன்ன வேகத்தில் திரும்ப மக்கள் விளையாடுறாங்க. 20-30 வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அன்வான்ட் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங்லாம் இருக்கக்கூடியது வழக்கமான சொல்கிறது. பட் இப்போ அதே மாதிரி மஸ்கிட்டோ ஃபாகிங் தொடர்பாகவும் ஒரு வேண்டுதல் நன்றி வணிகத்துக்கு. இப்போ மழை தொடர்பான தாக்கம்லாம் சொல்லும்போது எங்களுக்கு எங்கள் வாய்ப்பு இருக்கோம், கூட்டமாக இருக்கோம், அங்கெல்லாம் ஃபாகிங்கை ரிவரைஸ் பண்ணி கோயிலுக்கு குறிப்பிட்டு காலையில் தூக்குவாங்க பண்ணி. ஸோ இதிலும் நம்ம அந்த மஸ்கிட்டோஸ் தொடர்பாக மட்டுமே எங்களுடைய தெரிவிப்பாங்க இருக்கும். அது வேறு ஏதாவது ரொம்ப நன்றி மேடம். ஓகேவா? போன வருஷம் உங்களுடைய இடத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க, அது இந்த வாட்டி கண்டிப்பாக நான் நிறைவேற்றிருக்கேன். தண்ணி இருந்தால் தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு, ஆனால் போன மிக்ஜாம் புயலுக்கு அடுத்து இந்த தடவை நிறைய சென்டிமீட்டர் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தெருவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோம். ஒருத்தராக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வரேன், எத்தனையோ கட்சி வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி குறைப்பு தீர்மானம் யாருமே பண்ணதே கிடையாது. எல்லா ஆஃபீஸரும் அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்தா ஃபுல்லாக அந்த ஸ்டேட் நானே நினைப்பேன், உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, உங்களுக்கு பசங்க இல்லையா, உங்களுக்கு பர்சனல் லைஃப் இல்லையா, கேளுங்க. நம்ம எல்லா முறையும் சொல்லிட்டு போயிடணும், அவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படியே நம்மளை தீர்த்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு மிக மிக தோல்வி.